இப்போ தண்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த யார் செஞ்சாங்களோ அந்த தீவிரவாதிகளை தேடி அவங்கள மட்டும் அழிச்சிட்டா இது பிரச்சனை முடிஞ்சிருமா? அதுவும் கிடையாது. ஏன்னா காலங்காலமாக 2001, 2005, 2008, 2016, 2019 ஒவ்வொரு தடவையும் நம்ம மேலே வந்து ஒரு பயங்கரவாத தீவிரவாதம் வந்து அவங்க நடத்தும்போது இதுக்கு பின்னாடி நான் இப்போ சொன்ன எல்லாமே வந்து பாகிஸ்தான் மண்ணிலேருந்து கிளம்பின இந்த தீவிரவாதம். அதனால் நம்ம இழந்ததும் ஜாஸ்தி. அப்படி அந்த இழப்பு ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ அந்த ரியாக்ஷனுங்கிறத விட்டுட்டு நம்ம ப்ரோ ஆக்டிவாக இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத தேசிய தலைமையோட ஒரு எண்ணம். இதுதான் வந்து நம்ம வந்து ஏப்ரல் 22 நடந்த ஒரு பயங்கரவாத படுகொலைக்கு நம்ம 6 வந்து ஒரு நைட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறோம். இந்த 14 நாட்கள் இடைப்பட்ட நாட்களில் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இது எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு படுகொலை வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆயிடுச்சு அந்த 22. ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது வந்து அந்த ஒரு பயங்கரவாதத்துக்கான பதிலடி மட்டும் கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இருக்கணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி. இந்த முயற்சியில் முதல் ஸ்டெப்பு வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம நிப்பாட்டணும். அது ஏன் அப்படிங்கிறது வந்து லார்ஜர் கான்ஸ்பிரசி ஒரு பிக்சர் எடுத்துட்டிங்கன்னா பாகிஸ்தான் என்கிற அரசாங்கம், அவங்களுடைய இராணுவம், அவங்களுடைய மக்கள், அவங்களுடைய தீவிரவாதம், அந்த தீவிரவாதம் எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பாகிஸ்தான் என்கிற அரசு அந்த அரசுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. தீவிரவாதத்தை ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் தீவிரவாதம், எக்ஸ்போர்ட்டிங் தீவிரவாதம், அந்த தீவிரவாதத்தை வச்சு அந்த பாகிஸ்தான் இராணுவம் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்டையும் அமெரிக்காட்டையும் வாங்கி அதை வச்சு அந்த அரசு வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சின்றதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ இதை இந்த தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம அவங்களுடைய இராணுவம், அவங்க தீவிரவாத அந்த முகாம்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம அழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த தீவிரவாதி முகாம்கள் அழிக்கப்பட வேண்டும். அது நம்ம நினச்சி நம்மளாம் அழிக்கிறத விட அவங்க இராணுவமும் முன் வரணும், அவங்க அரசாங்கமும் முன் வரணும், அவங்க மக்களும் முன் வரணும். அதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம கேன்சல் பண்ணோம், மற்ற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். இதை மட்டும் வந்து நம்ம வந்து ஒரு இதாக வச்சுட்டு நம்ம வந்து மிலிட்ரிலி எதுவுமே பண்ணாமல் இருந்தானா அதுவும் வந்து அது நடக்க போகிறதே கிடையாது. அதனால் ஒரு மிலிட்ரி எல்லா டைரெக்ஷனில் இருந்தும் அவங்கள நம்ம வந்து ஒரு கார்னர் பண்ணி கம்பல் பண்ணி அந்த தீவிரவாதத்துக்கு எதிரான அந்த ஒரு இதை வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கிறது தான் இந்த முயற்சி. அதில் முதல் அடி அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்பு வந்து இந்த 9 டார்கெட் அந்த தீவிரவாதிகள் முகாமை நம்ம வந்து டார்கெட் பண்ணி ப்ரிசிஷன் டார்கெட்டாக அடித்தது. இப்போ இதுக்கு அடுத்து இப்போ வந்து அவங்களுடைய பாகிஸ்தானுடைய தேசியம், அது ஒரு இறையாண்மை உள்ள ஒரு தேசியம் தானே, அந்த தேசியம் வந்து என்ன செய்யும்னா அவங்களுடைய அரசு சிவில், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அவங்களுடைய இராணுவம், இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களும் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸை வந்து அவங்களுடைய இதை வந்து அவங்களுடைய மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா பாகிஸ்தான் அரசியல்வாதியோ பாகிஸ்தான் இராணுவமோ அவங்களுடைய ரெலிவென்ஸ், அவங்களுடைய முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு காட்டுறது எப்படி காட்டுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில வரலாறை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது வந்து வேறு நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணி பரவாயில்ல, அவங்களுக்கு இருக்கிற ஒரே இது வந்து இந்தியா 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 தான். இதை வந்து ஸோ ஒவ்வொரு தடவையும் அவங்க இதையே பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அரசு, அந்த இராணுவம், அந்த தீவிரவாதம் கைகோர்த்து நடக்கிறத வந்து நம்ம வந்து முறியடித்து நம்ம அது ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது வந்து அழிக்கிறது வந்து ஜெயிக்கிறது கிடையாது. அவங்கள வந்து அதாவது மிக கொலாட்ரல் டேமேஜ் ஜாஸ்தி இல்லாமல் அந்த தீவிரவாதத்தை செப்பரேட் பண்ணி அழிச்சிட்டு அது அவங்க ஒத்துழைப்போட அந்த இராணுவம் திருந்தி அந்த மக்களுக்கு, அந்த பாகிஸ்தான் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குற ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்க ஆட்சி வரும்போது நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம்.